Hey viewers, welcome to our channel. Today we learn standard 6 term 2 science unit 3 changes around us. இந்த லெசன் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? First introduction. What is a change? Change அப்படினா என்ன அர்த்தம்? The process in which something becomes different from what was earlier. It is the observable difference between initial state and the final state of any substance. ஒரு பொருள் என்னது? இப்போ இருக்கிற நிலையிலேருந்து ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து இப்போ இருக்கிற நிலைக்கு மாறுறது தான். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது தான் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். In our day to day life we see many changes around us. நம்மளை சுற்றி என்னது நிறைய சேஞ்சஸ் காணப்படுது, நம்ம பார்க்குறோம். என்னென்ன சேஞ்சஸ் பார்க்குறோம்? வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி, டெய்லி சீசன்ஸ் மாறுது இல்லைம்மா, அந்த இது டெய்லி மாறுறது, டேஸ் மாறுது, சீசன் மாறுது. சீசன் சேஞ்ச் பீரியாடிக்கலி. எ பேப்பர் பர்ன்ஸ் ரெடிலி while it takes a few days for an iron nail to rest. என்னது பேப்பர் என்னது பேர்ன்ஸ் ஆகுது, அதை நம்ம பார்க்குறோம். பேப்பர் பேர்ன் ஆகிறப்ப அதை சேஞ்சஸ் பார்க்குறோமா இல்லையா? எஸ். இட் டேக்ஸ் எ ஃபியூ ஹவர்ஸ் ஃபார் மில்க் டு டேர்ன் இன்டு கர்ட். பால் தயிராக மாறுறது, மில்க் கர்டாக மாறுறதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? எஸ், அது ஒரு சேஞ்சஸ் தான். வெஜிடபிள்ஸ் கெட் சாஃப்ட் அண்ட் இன் எ ஃபியூ மினிட்ஸ் வென் குக்டு. கொஞ்சம் நேரத்தில் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுது? குக்காக மாற்றிரு. குக்டு சமையல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட்டாக மாற்றிடுறோமா இல்லையா? ஃபியூ மினிட்ஸில் அது குக் ஆயிடுது, சாஃப்டாக குக் ஆயிடுது. இது ஒரு சேஞ்சஸ் தான். ஓகே. த வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் எ சேஞ்சஸ். என்ன நடக்குது சேஞ்சஸில்? செட் சேஞ்சஸ் ஆர் அக்கம்பைட் பை சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ். லைக் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? எதில் சேஞ்சஸ் நடக்கும்? ஷேப், கலர், டெம்பரேச்சர், பொசிஷன் அண்டு கம்போசன். சம் சேஞ்சஸ் கேன் பி அப்சர்வ் வைல் சம் ஆர் நாட் பாசிபிள் டு நோட்டீஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ் பார்க்கலாம். என்னென்ன கிளாசிஃபிகேஷன் சேஞ்சஸ் இருக்குன்னா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் தட் அக்யூர் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் காணப்படுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். சம் சேஞ்சஸ் டேக் பிளேஸ் வெரி குவிக்லி ஒயில் அதர்ஸ் டேக் அவர். சம் சேஞ்சஸ் சீக்கிரம் நடக்கும், கொஞ்சம் டைமும் அதிக அளவு எடுத்துக்கிறது. இந்த மாதிரி சேஞ்சஸும் நடக்கும். டேஸ் ஆர் ஈவன் இயர்ஸ். ஓகே. சம் சேஞ்சஸ் ஆர் டெம்பரரி. சம் சேஞ்சஸ் டெம்பரரியாக நடக்கும், while some others are permanent சேஞ்சஸும் நடக்கும். சம் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் நியூ சப்ஸ்டன்சஸ். சம் சேஞ்சஸ் என்ன நடக்கும்? ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை உருவாக்கும். while others do not. மற்றது ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா திருப்பி புதுசாக ஒரு பொருளை உருவாக்க முடியாது. சம் சேஞ்சஸ் ஆர் நேச்சுரலாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். சம் சேஞ்சஸ் நேச்சுரலாக நடக்கும். while others are made by human beings. சம் சேஞ்சஸ் எப்படி நடக்கும்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் மேட் பண்ணுறதா இருக்கும். சம் சேஞ்சஸ் ஆர் டிஸ்ரபிளாக இருக்கும் பட் சம் சேஞ்சஸ் ஆர் நாட் டிஸ்ரபிளாகவும் இருக்கும். அதை வச்சு தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இது சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், டிஸ்ரபிள் அண்ட் அன்டிஸ்ரபிள் சேஞ்சஸ், நேச்சுரல் அண்ட் மேன்மேட் சேஞ்சஸ் அப்படின்னு இது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்லோ சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு மாற்றம். சேஞ்சஸ்னால் மாற்றம். ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கு ரொம்ப கால அளவு தேவைப்படுது, ரொம்ப நேரம் தேவைப்படுது ஸ்லோ சேஞ்சஸில். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க? ஸ்லோ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஹவர்ஸ், டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, க்ரோத் ஆஃப் நெயில் அண்ட் ஹேர். நம்மளோட நெயில் க்ரோத் ஆகிறதும் ஹேர் க்ரோத் ஆகிறதும் ஸ்லோ சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸு, ஜெர்மினேஷன் ஆஃப் சீட், இதுக்கெலாம் டைம் அதிகமாக தேவைப்படுது. அதான் லாங் பீரியடாக ஓவர் ஏ டேக் பிளேஸ் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதான் ஸ்லோ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். அதிக கால அளவு எடுத்துக்கிறது தான் ஸ்லோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சேஞ்சஸ். இது அதிக ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இப்போ செகண்ட்ஸ், மினிட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் சேஞ்சஸில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்ஸ்னால் கொஞ்சம் அளவு மினிட்ஸ்க்கும் கால அளவு எப்படி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான், கம்மியான அளவு தேவைப்படுது கால அளவு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பர்ஸ்டிங் ஆஃப் பலூன், அதாவது பிரேக்கிங் ஆஃப் கிளாஸில் உடையிறதுக்கு பலூன் உடையிறதுக்குலாம் ஒரு செகண்டில் உடஞ்சிரும். ஒரு பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ் ஆல்சோ. அதே மாதிரி பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் நடக்கிறது அப்படி தான். பர்னிங் ஆஃப் பேப்பர் எரிதலும் இதுக்கெல்லாம் டைம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், செகண்ட்ஸில் இது நடக்கிறது. ஓகேவா? இதான் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரிவர்சபிள் சேஞ்சஸ்னால் திருப்பி மாறிக்கும். சேஞ்சஸ் நடந்தாலும் திருப்பி பழைய நிலைக்கு வர்றதான் ரிவர்சபிள் சேஞ்சஸ். சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்
என்னது டு கெட் பேக் த ஒரிஜினல் ஸ்டேட், பழைய நிலைக்கு திரும்புறது தான் ரிவர்சபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டச் மீ நாட் பிளான்ட், தொட்டாச்சினிக்கு சொல்கிறாங்களே மேம், தொட்டாச்சினிக்கு இந்த இங்கே இமேஜில் இருக்குது பாருமா, இதை டச் பண்ணால் என்னாகும், சுருங்கிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கையை எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மல் பிளேஸ்க்கு வந்துடும் பழைய நிலைக்கு, அதான் பழைய நிலைக்கு திரும்புறது தான் ரிவர்சபிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்டிச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட் அப்படி தான், ரப்பர் பேண்டை இழுத்தீங்கன்னு வச்சுக்க, இழுக்கிறப்ப சேஞ்சஸ் நடக்கும், அது இழுத்து விட்டுட்டிங்கன்னா திருப்பி பழைய நிலைக்கு வளர்ந்துடும். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸ் அப்படி தான் மெல்ட் ஆகிறப்ப இது எக்ஸாம்பிள் ஃபார் ரிவர்சபிள் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா திருப்பி என்ன பண்ண முடியாது, பழைய நிலைக்கு திரும்ப முடியாது, அதான் இர்ரிவர்சபிள் சேஞ்சுன்னு சொல்கிறோம். சேஞ்சஸ் விச் cannot be reversed or to get back the original state are known as irreversible changes. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு த கர்டு, என்னது மில்க் கேர்டாக மாறிடுது, தயிராக மாறினதுக்கப்புறம் திருப்பி நம்மளால் திருப்பி மில்கில் பழைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா, முடியாது, அதுதான் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் இதுதாம்மா. டைஜஷன் ஆஃப் ஃபுட், மேக்கிங் இட்லி ஃப்ரம் பேட்டர், இதெல்லாம் வந்து என்னது திருப்பி நம்ம பழைய நிலைக்கு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது, இதுதான் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிசிக்கல் சேஞ்சஸ் பார்க்கலாம். பிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த டெம்பரரி சேஞ்சஸ், இது வந்து ஒரு டெம்பரரியாக இருக்கும், இன் விச் தேர் இஸ் change in the physical appearance நடக்கும், physical state of the substance but not in its chemical position. Here no new substance is formed. இதில் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸு ஃபார்ம் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், த சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர், அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், இதெல்லாம் பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்து let us know understand the physical changes that take place in water. You already know that water exists in 3 ஸ்டேட்ஸில் இருக்கும். வாட்டர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னென்ன ஸ்டேட்ஸில், சாலிடாக இருக்கும், லிக்யூடாகவும் வரும், கேஸஸாகவும் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் டேக் பிளேஸ் either by heating or cooling. By heating energy is supplied and by cooling energy is taken away. These are the reasons for the changes. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, இதுலேயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐஸ் பாக்ஸ், சாலிட் டைப்பில் வாட்டர் எப்படி இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும், அதை ஹீட் பண்ணால் என்ன நடக்கும், லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வந்துடும் வாட்டருக்கு. அது அகைன் ஹீட் பண்ணோம் அப்படின்னா கேஸ் டைப்புக்கு வந்துடும், கேஸ் ஸ்டேட்டுக்கு ஸ்டீம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் இதுவே இந்த வாட்டரை என்ன பண்ணணும், கூல் பண்ணோன்னு வச்சுக்க, லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வரும். அந்த அதிகமாக திருப்பி கூல் பண்ணோம்னா ரிவர்சபிளாக திருப்பி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிதா இல்லையா, இதைத்தான் சொல்கிறாங்க, இந்த இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. let us name a few process connected with the changes in the states of வாட்டரோட சேஞ்சஸ் பற்றி, அதோட ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை என்ன நேம் நம்மளுக்கு தர்றோம் அப்படின்னா ஐஸ் டு வாட்டர் அண்ட் ஹீட்டிங். வாட்டர் வந்து என்னது, ஐஸ்லேருந்து வாட்டர் ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் கிடைக்குது, அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெல்ட்டிங். அப்படி அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், மெல்ட்டிங். வாட்டர் இன்ட்டு ஸ்டீம் ஆன் ஹீட்டிங், திருப்பி வாட்டர் என்ன பண்ணுறோம், ஸ்டீம் ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்குது, செகண்ட் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஹீட் பண்ணுறோம் நம்ம, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, வெப்பரைசேஷன் அதுக்கு பேர். திருப்பி ஸ்டீம் வந்து என்ன பண்ணுறோன்னா இன்ட்டு வாட்டர் அண்ட் கூலிங் பண்ணுறோம், அது கூல் பண்ணுறப்ப என்ன நடக்குது, கண்டென்சேஷன் நடக்குது. திருப்பி அகெயின் கூல் பண்ணுறப்ப வாட்டர் இன்ட்டு ஐஸ் ஆன் கூலிங், திருப்பி ஐஸ் ஆகிறதுக்காக அது கூல் பண்ணுறப்ப என்ன நடக்குது, அதுக்கு என்ன சொல்கிறோம், ஃப்ரீசிங் அப்படின்னு அந்த ப்ராசஸ்க்கு சொல்கிறோம். ஓகேவா? Okay, more to know, the changes of state from solid to gas directly is called sublimation. Sublimation அந்த பதங்கம் அதான் சொல்லுவாங்க. சாலிட்லேருந்து டைரெக்டாக என்ன நடக்கும், கேஸ்க்கு சேஞ்ச் ஆகும், லிக்யூட் ஸ்டார்ட்டு ஃபார்ம் ஆகாது, அதுக்கு பேர் என்னென்னா சப்ளிமேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேம்பர், கற்பூரம் பார்த்தோன்னா அந்த மாதிரி நடக்கும். கற்பூரம் அப்படிங்கிற கேம்பர் அப்படிங்கிறது என்னது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், அதை வந்து பேர்ன் பண்ணுறப்ப எரிதலப்போ என்ன நடக்கும், டைரெக்டாக என்ன லிக்விட் ஸ்டேட்டுக்கு போக நேட்டாக கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதுதான் எக்ஸாம்பிள் கேம்பர் சொல்கிறாங்க, சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, let us understand one more physical changes. என்னென்ன பார்க்கலாமா? என்னது dissolution அப்படின்றது, the spreading of the solid particles broken into individual molecules among the liquid molecules is called as dissolution சொல்கிறோம். the spreading of the solid particles என்னது ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அது என்னது லிக்விட் மாலிகுல்ஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், dissolution அப்படின்னு சொல்கிறோம். சால்வெண்ட், அதில் என்ன கரைஞ்சிருக்கு, சால்வெண்ட் என்ன இருக்குது, என்ன மாலிகுல்ஸ் எப்படி டிசால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? சால்வெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சால்வெண்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் dissolves the solute. ஓகே, solute அப்படின்னா என்னதுன்னா, solute is a substance that is dissolved in a solvent. சால்வெண்ட்டில் கரைஞ்சிருக்குல, அதுதான் டு மேக் ஏ சொல்யூஷனாக உண்டு பண்ணுறது தான் என்னது, solute அப்படின்னு சொல்கிறோம். when solute is dissolved in a solvent it forms a solution. அதை ஏதோ உருவாக்குது, சொல்யூஷனாக உருவாக்குது. இதில் கொடுத்தா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் கலந்தது தான் என்னது, சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? வாட்டர் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். யூனிவர்சல் சால்வெண்ட்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வாட்டரை சொல்கிறோம். இட் டிசால்வ்ஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாமா? கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் த பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் விச் தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் த கெமிக்கல் பொசிஷன். இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்சஸ். பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து டெம்பரவரி, கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து பெர்மனன்ட் சேஞ்சஸ். ஓகேவா? இது கெமிக்கல் காம்போசன் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் வுட்டை பர்ன் பண்ணுறப்ப அதில் என்ன கிடைக்கும்? நமக்கு ஆஸ் கிடைக்குமா, சாம்பல் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். பாப்பிங் ஆஃப் பாக்பான், பிளாக்னிங் ஆஃப் சில்வர் ஆர்மெண்ட்ஸ் அண்ட் ரஸ்டிங் ஆஃப் அயன். எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு. இப்போ பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு, புது சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. கெமிக்கல் சேஞ்சஸில் நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நோ சேஞ்ச், பிசிக்கல் சேஞ்சஸில் நோ சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன். கெமிக்கல் காம்போசிஷன் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. இதில் வந்து பார்த்தோன்னா தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன். இது வந்து டெம்பரரி சேஞ்சு. பிசிக்கல் சேஞ்ச் வந்து, கெமிக்கல் சேஞ்ச் வந்து என்னது? பெர்மனன்ட். இட் இஸ் ஏ பெர்மனன்ட் சேஞ்ச். இட் இஸ் ரிவர்சபிள், இட் இஸ் இர்ரிவர்சபிள். கெமிக்கல் சேஞ்சஸ் என்னது? திரும்பி மாற்ற முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டரபிள் சேஞ்சஸ் பார்க்கலாம். த சேஞ்சஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்டரபிள் சேஞ்சஸ்னால் என்னது? நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஹார்ம்ஃபுல், எந்த ஒரு தீங்கும் இருக்காது. என்விரான்மெண்ட்டில் டு அவர் என்விரான்மெண்ட் எந்த ஒரு தீங்கும் நடைபெறாது. அண்ட் டிசைட் பை யூ ஆர் நோன் அஸ் டிஸ்டரபிள் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரைப்னிங் ஆஃப் ஃப்ரூட். ஃப்ரூட் வந்து பழுக்குது, ரைப்னிங் ஆகுதுன்னா அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதேமாதிரி க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகிறது ஒரு டிஸ்டரபிள் சேஞ்சஸ் தான். குக்கிங் ஆஃப் ஃபுட் சமைக்கிறோம்னா நம்ம அதில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இது வந்து நம்மளுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். மில்க் சேஞ்சிங் இன்டு கர்ட். மில்க் வந்து ஒரு கர்டாக சேஞ்ச் ஆகுது. எஸ் ஆர் நோ? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஸ்டரபிள் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அன்டிஸ்டரபிள் சேஞ்சஸ் பார்க்கலாம். அன்டிஸ்டரபிள் சேஞ்சஸ்னால் என்னென்னா த சேஞ்சஸ் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். என்னது? என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு என்னது? ஹார்ம்ஃபுல்லாக உருவாக்கும், தீங்கு விளைவிக்கும். அண்ட் நாட் டிசைட் பை அஸ் ஆர் நோன் அஸ் அன்டிஸ்டரபிள் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழித்தல் நடைபெறுதுல அது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து. டிகேயிங் ஆஃப் ஃப்ரூட் அழுகி போகிறது இருக்குல்ல, நம்ம டிகே ஆகுது இல்லை அந்தது. ரஸ்டிங் ஆஃப் அயன், இதெல்லாம் என்னது? அன்டிஸ்டரபிள் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேச்சுரல் அண்டு ஹியூமன் மேட் சேஞ்சஸ் பார்க்கலாமா? நேச்சுரல் சேஞ்சஸ்னால் என்னது? சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் இன் நேச்சர் ஆன் their own and or beyond the control of human beings are known as natural changes. நேச்சுரல் சேஞ்சஸ்னால் என்னதுன்னா டேக் பிளேஸ் நேச்சுரல், இயற்கையாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நேச்சுரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். பூமி வந்து ரொட்டேஷன் ஆகுதுமா எர்த், அது வந்து நேச்சுரல் சேஞ்சஸ், இயற்கையாக நடக்கக்கூடியது. சேஞ்சிங் பேசஸ் ஆஃப் த மூன் வந்து அதோட நிலையிலேருந்து சேஞ்சஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் ரெயின் வர்றது, இதெல்லாம் என்னது? நேச்சுரலாக நடக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். மனிதனால் உருவாக்கப்படிய சேஞ்சஸ், செயற்கை முறையில் என்ன மாற்றம் நிகழ்கிறது அதை பற்றி பார்க்குறது தான் ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். த சேஞ்சஸ் விச் ஆர் brought about by human beings are known as ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். மனிதனால் நிகழக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான், மாற்றங்கள் தான் சொல்கிறோம். they will not happen on their ஓன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குக்கிங் வந்து என்னது? நம்மளால் மனிதர்களால் உருவாக்கப்படுறது தான். டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழித்தரும் நம்ம ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ் தான் சொல்லுவோம், ஹியூமன் மேட் சேஞ்சஸ். கல்டிவேட்டிங் கிராப்ஸ் என்ன? பயிர்களை உற்பத்தி பண்ணுறது யார்? நம்ம தானே உற்பத்தி பண்ணுறோம், இயற்கையாக நிகழ்கிறது கிடையாது. அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், ஒரு பில்டிங்ஸை வந்து உருவாக்குறதுல என்னது? மேன் மேட் சேஞ்சஸ் தான். ஓகேவா? ஹியூமன் மேட் சேஞ்சஸ். ஸோ ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதுவரையில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு அண்டர்கோஸ் சேஞ்சஸ். என்னது? நம்ம எவ்ரிதிங் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்குது இந்த உலகத்தில். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் நம்ம. என்னென்னது? சேஞ்சஸ் அக்யூர் இன் பொசிஷன், ஷேப், சைஸ், ஸ்டேட், கலர், டெம்பரேச்சர், காம்போசிஷன் எக்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபாஸ்ட் சேஞ்சஸ் பார்த்தோம், ஸ்லோ சேஞ்சஸ் பார்த்தோம். ஃபாஸ்ட் சேஞ்சுன்னா என்னது? ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸ்லோ சேஞ்சஸ்னால் லாங் பீரியட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் ரிவர்சபிள் சேஞ்சஸ் பார்த்தோம். கேன் கோ பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். பழைய நிலைக்கு திரும்புறதா என்னது? ரிவர்சபிள் சேஞ்ச். இர்ரிவர்சபிள் சேஞ்சுனா பழைய நிலைக்கு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்ப முடியாது. கேனாட் கோ பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஸ்டரபிள் சேஞ்ச் பார்த்தோம். சேஞ்சஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்ம்லெஸ் டு அவர் என்விரான்மெண்டல். என்னது? நம்மளுக்கு டிஸ்டரபிள் சேஞ்சஸ் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ம்லெஸ்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அன்டிஸ்டரபிள் சேஞ்சஸ் பார்த்தோம். சேஞ்சஸ் தட் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதா அன்டிஸ்டரபிள் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் நேச்சுரல் சேஞ்சஸ்.
சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ் இன் நேச்சர் ஆன் தயர் ஓனாக உருவாக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து இயற்கையாக நடைபெறக்கூடிய சேஞ்சஸ் தான் நேச்சுரல் சேஞ்சஸ்ன்னு சொன்னோம். ஹியூமன் மேட் சேஞ்சஸ்னு என்னது? சேஞ்சஸ் தட் ஆர் brought about பை ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களால் உருவாக்கப்படிய சேஞ்சஸ் தான், இயற்கையாக இது வந்து நிகழாது. ஓகே, நெக்ஸ்ட் எ solute when dissolved in a solvent make a solution. ஓகே, நெக்ஸ்ட் the process of dissolving the solute in solvent is called dissolution. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.